ஹாய்! நான் என்ன வீடியோ போட்டாலும், அதுக்கு கீழ அக்கா ஹோம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்காகவே இன்னைக்கு ஹோம் டூர் ஷேர் பண்ண போறேன். இந்த வீட்ல நாங்க 2 1/2 இயர்ஸா ரென்ட்டுக்கு இருக்கோம். நான் எங்க வீட்ட எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஹால் தான் இருக்கும். ஹாலோட ஓவர் வியூ நான் அப்படியே காட்டுறேன். ஹால இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஹால்ல 2 ரூம் கனெக்ட் ஆகும். ஒண்ணு கிச்சன், இப்போ ஒண்ணு காட்டுறேன்ல இந்த பெட்ரூம் ஒண்ணு. வீட்ல மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கும். அங்க இடம் இல்லங்கிறதால ஹால்ல இந்த கட்டில் போட்டிருப்போம். அப்படியே இந்த கட்டிலுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி ஷெல்ஃப் குடுத்துருப்பாங்க. இந்த ஷெல்ஃப்ல 3 ரோ இருக்கும். இதுல தம்பியோட டாய்ஸ் பாக்ஸு, ஹெல்மெட் அந்த மாதிரி மட்டும் தான் வைப்போம். மோஸ்ட்டா நான் இங்க நெறைய திங்ஸ் வைக்க மாட்டேன். ஏன்னா டஸ்ட் ஆகுங்கிறதால. அதுக்கு பக்கத்திலேயே வாட்ச், டிவி இருக்கும். டிவிக்கு கீழ செட் ஆஃப் பாக்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்போம். டிவிக்கு பக்கத்துல ஷோகேஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழயே டேபிள் இருக்கும். இந்த டேபிள்ல தான் இப்போதைக்கு டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்துலயே மேல தாத்தா ஃபோட்டோ, அதாவது எங்க மாமனார் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு கீழ அப்படியே கிச்சனோட என்ட்ரன்ஸ் தான். கிச்சனுக்கு பக்கத்துலயே பூஜா ரூம் குடுத்துருப்பாங்க. இப்ப நான் காட்டுறேன் இல்லையா? இதுதான் பூஜா ரூம். பூஜா ரூம் ஃபுல்லாவே வுட்டு தான். ஹால்ல ஒரு சின்ன போர்ஷன்ல கபோர்ட் டைப்ல குடுத்துருப்பாங்க. மேல பூஜா ரூம் இருக்கும். கீழ ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். நான் இந்த இடத்துல குழந்தைங்களோட திங்ஸ் தான் இந்த மாதிரி லாக் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். பாப்பாவோட டாய்ஸ்லாம் தனியா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிருப்பேன். அப்படியே இந்த ஷெல்ஃபுக்கு மேல இருக்கிற இந்த கபோர்ட்ல தான் நான் பூஜா ரூம் செட் பண்ணியிருக்கேன். மொத்தமா இதுல 3 ரோ இருக்கும். மேல இருக்கிற ரோல வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சிருப்பேன். கீழ இருக்கிற 2 ரோல தான் சாமி ஃபோட்டோஸ் இருக்கும். நான் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பேன். திங்ஸ் கம்மியா இருக்கிறப்போ நமக்கு மெயின்டெயின் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதால நான் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வச்சிருப்பேன். பூஜா ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற வால் பிளைனா தான் இருக்கும். அதுல தான் கேலண்டர்லாம் ஹேங் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலயே அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த ரூமுக்கு பக்கத்துலயே ஹாலுக்கான விண்டோ இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த விண்டோ இருக்கும். அதுக்கு கீழ எப்பவுமே 2 சேரு, சம்மர்னால டேபிள் ஃபேன்லாம் ஹால்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வீட்ல நம்ம அப்படியே விண்டோ வழியா வெளியில பார்த்தோம்னாலே மரம் தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே அப்படியே ஸ்விட்ச் பாக்ஸும் ஸ்வீட் ஹோம்னு சொல்லி ஒரு கீ ஹோல்டரும் தான் வச்சிருப்பேன். இந்த கீ ஹோல்டர்லயே தான் இந்த பெடஸ்டல் ஃபேன் சொன்னேன் இல்லையா? அதோட ரிமோட் இருக்கும். கதவுக்கு பக்கத்துலயே இந்த கீ ஹோல்டர் இருக்கிறதால வெளியில போகணும்னா டக்குன்னு கீ எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே வெளியில வந்தோம்னா வெளியில இந்த ஏரியா இப்படிதான் இருக்கும். மேலேயே துணி காய போடுறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். நம்ம துணி காய போட்டோம்னா நம்ம நடக்கிறப்போ நம்ம தலையில படாம இருக்கணுங்கிறதுக்காக ஹைட்டா வச்சிருப்பாங்க. அதனால துணி காய போடுறதுக்காக ஒரு ஸ்டூல் எப்பவுமே இங்க வச்சிருப்பேன். செப்பல் ஸ்டாண்டு, வாசல் கூட்டுற விளக்கமாறு இதெல்லாமே வெளியில தான் இருக்கும். ஓவராலா வெளியில இந்த ஏரியா இப்படிதான் இருக்கும். செப்பல் ஸ்டாண்டு, அப்புறம் கூட்டுற ப்ரூம் ஸ்டிக்கு, அப்புறம் மாப் போடுற மாப் ஸ்டிக்கும் வெளியில தான் ஹேங் பண்ணியிருப்பேன். மத்தபடி வெளியில வேற எந்த ஐட்டம்ஸும் இருக்காது. ஹால்ல இருக்கிற விண்டோல கொஞ்சம் இடம் இருக்கும். அங்க தான் கோலப்பொடி, மேட்லாம் கீழ தான் காய போடுவேன். அதுக்கான கிளிப்பெல்லாம் வச்சிருப்பேன். ஓவராலா ஹால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப்புறம் இப்ப உங்களுக்கு பார்க்குறப்போ நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். நான் இந்த வீடியோல காட்டுற எல்லா திங்ஸுக்குமே எதுக்கெல்லாம் என்கிட்ட லிங்க் இருக்கோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு பொருள் வேணும் அப்டின்னா அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஹால்ல என்ட்ரன்ஸ் பக்கத்துல யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் மாதிரி குடுத்துருப்பாங்க. நாங்க இத யூஸ் பண்றது இல்லங்கிறதால குழந்தைங்க தொட்டக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஹால்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம் கனெக்ட் ஆகுது இல்லையா? அந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பசங்க டோர வெளியில லாக் பண்ணிறக்கூடாதுன்னு அந்த ஹோல் இருக்கும் இல்லையா? அத ஒரு வுட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேல இந்த மாதிரி லாக் வச்சிருக்கேன். அப்படியே இந்த பெட்ரூம ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் முன்னாடி சுவர் தான் இருக்கும். அப்படியே நம்ம உள்ள போனோம்னா, நீங்க எப்பயும் என்னோட வீடியோல ரெகுலரா பார்க்குறீங்க இல்லையா? அந்த செட்டப் தான். ஒரு சிங்கிள் காட்டும், ஒரு கிங் சைஸ் காட்டும் சேர்த்து ஒரே பெட்டா போட்டிருப்போம். அதுக்கு பின்னாடியே சிங்கிள் காட்டோட மஸ்கிட்டோ நெட் வச்சிருப்பேன். வேற ஒண்ணும் பெருசா இந்த ரூம்ல திங்ஸ் இருக்காது. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்படியே பெட்டுக்கு மேல ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன் மாதிரி குடுத்துருப்பாங்க. இது ஒரே ஷெல்ஃப் தான். நல்லா நீட்டா கபோர்ட் போட்டு குடுத்துருப்பாங்க பிவிசில. நீங்க இந்த ஏரியா மட்டும் தான் என்னோட வீடியோல ரெகுலரா பார்த்துருப்பீங்க. இப்ப நான் இந்த பெட்ரூம் ஃபுல்லா காட்டுறேன். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி குடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டா நாங்க இங்க எதுவும் ஹேங் பண்ண மாட்டோம். அதுக்கு பக்கத்திலேயே மிரர் இருக்கிற மாதிரி இந்த ஒரு கபோர்ட் குடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும். மொபைல்லாம் சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி ஹேங் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் மொபைல் சார்ஜ் போட்டுப்போம். இதுக்கு பக்கத்துலேயே இப்போ நம்ம என்ட்ரானோம் இல்லையா? அந்த டோர் தான் இது. இந்த டோருக்கு பின்னாடி அதாவது சைடில் வந்து மேலே சன்செட்டும் கீழே வந்து விண்டோவும் கொடுத்துருப்பாங்க. 2 பெட்ரூமுக்குமே 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே தான் நாங்கள் ஏசி ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்கும். ஓவராலாக இந்த ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கபோர்ட் சொன்னேன் இல்லையா? இந்த கபோர்ட்குள்ள நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன்.
இந்த கபோர்ட்ல மொத்தம் 5 ஷெல்ஃப் இருக்கும். ஒரு இதுல தையல் மிஷினு, ஒரு இதுல பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, ஒரு இதுல மெடிசின்லாம் இருக்கும். ஒரு இதுல மேட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பில்லோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். மேல பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருப்பேன். இப்போ அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில வரோம்னா, ஹால்ல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? அதான் கிச்சன். இந்த மாதிரி தான் கிச்சன் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல. அப்படியே கிச்சன் உள்ள போனோம்னா, என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனவே ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருப்போம். எங்களோடது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அப்படியே அது பக்கத்திலேயே ஒரு கபோர்ட் குடுத்துருப்பாங்க குட்டியா. அதுல தான் மோஸ்ட் ஆஃப் த கிராசரி ஐட்டம்ஸ், குக்கிங்க்கு அதிகமா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்படியே அந்த கபோர்டுக்கு வெளியில சின்னதா ஒரு ஹூக் ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி கீ வந்து ஹேங் பண்ணியிருப்பேன். ஃப்ரிட்ஜ் எல்லாம் குழந்தைங்க ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு லாக் போட்டிருக்கேன். அதுக்கான கீ தான் அது. கவுண்டர் டாப்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசரும், அதுக்கு மேலேயே மிக்ஸி, அதுக்கு பின்னாடியே சாப்பிங் போர்டு வச்சிருப்பேன். அதுக்கும் இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும் 2க்கும் நடுவுல. அங்கதான் சமைச்சதெல்லாம் எடுத்து வைப்பேன். என்னோடது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபுள் பர்னர் கேஸ் ஸ்டவ். அதுக்கு பின்னாடியே தோசைக்கல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே முக்காவாசி வெசல்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கரண்டிலாம் ஹேங் பண்ணியிருப்பேன். கட்லரி ஹோல்டர், ஆயில் பாட்டிலு, இந்த வெசல் ஆர்கனைசர்ல பெரிய பெரிய பாத்திரம், தட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்பேன். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே சிங்க் ஏரியா வந்துரும். சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துல இந்த வெட் வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பேன். இது சிங்க் பக்கத்துல மேல இருக்கிறப்போ சாப்பிட்டு வந்து அப்படியே வேஸ்ட் எல்லாம் டக்குன்னு இதுல எடுத்து போட்டுடலாம். நமக்கும் ஈஸியா இருக்கும். வைப்பரு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கை துடைக்கிறதுக்கு டவலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கும். சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலயே மேல ஆர்ஓ கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்ஓ கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயே இந்த மாதிரி வாஷ் பண்ற லிக்விட்லாம் ஒரு ஆர்கனைசர் வச்சு ஹேங் பண்ணிருப்பேன். வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அதாவது வாட்டர் சப்ளை வந்து இந்த பைப்ல இருந்தே எடுத்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு வாஷிங் மிஷின் வந்து கிச்சன்லயே தான் இருக்கும். கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாக கபோர்ட் இருக்கும். என்னோடது செமி மாடுலார் கிச்சன் தான். நான் உள்ள இந்த மாதிரி ஆர்கனைசர் வச்சு ஹெவியான பாத்திரம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் பல்காக இருக்கும் இல்லையா, வாளியில் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கபோர்டில் 2 கேஸ் சிலிண்டர் வச்சுருப்பேன். பாத்திரம் விளக்கி கவுத்துற கூடையும் அதில் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் இந்த மாதிரி குப்பை பாக்ஸ் இருக்கும். இதை குழந்தைங்க ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு லாக் போட்டு தான் வச்சுருப்பேன். இது அப்படியே டைரெக்டாக சிங்க்குக்கு கீழே இருக்கும். கிச்சன்லேயுமே ஸ்டோரேஜுக்குன்னு மேலே ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க கபோர்ட் போட்டு. அப்படியே அதுக்கு கீழே ஒரு கபோர்ட் இருக்கும். அதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மேலே இருக்கிற கபோர்டில் 3 ரோ இருக்கும். இதில் எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். அப்படியே கீழே இருக்கிற கபோர்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நான் கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் கிச்சனில் தான் கனெக்ட் ஆகும். அதோட டோர்லையுமே இந்த மாதிரி வுட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம், குழந்தைங்க க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரி. இந்த ரூம்லையுமே அதுக்கு கொஞ்சம் மேலே குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி இந்த மாதிரி லாக் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ரூம்குள்ளே போனோன்னா கிச்சன்லேருந்து அப்படியே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். இந்த ரூமில் எடுத்தோன்னா இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸும் சேம் அதே மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டரும் இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இந்த வாஷ் பேஷன் ஏரியா இருக்கும். இங்கேயே மிரரு, அந்த பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே விண்டோ இருக்கும். இந்த விண்டோக்கு அப்படியே பக்கத்தில் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்ரூம் இருக்கும். இங்கே இந்தியன் டாய்லெட் இருக்கும். இந்த பெட்ரூமில் இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அப்படியே இங்கே இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டம்ப்டாக தான் இருக்கும். எல்லா இடமே ஆக்குப்பைடாக இருக்கும். ஸ்பேஸே இருக்காது. இந்த ஸ்டீல் செல்ஃபில் மோஸ்ட்டாக திங்ஸ் நான் நிறைய வைக்க மாட்டேன். கெஸ்ட்டு யாராவது வந்தால் அவங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரையிங் ஸ்டாண்ட் இருக்கும். இதில் தான் டவல்லாம் ஹேங் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் 2 பீரோ இருக்கும். இந்த பிங்க் கலர் பீரோவில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீரோவில் என்னோட சாரீஸ் மட்டும் இருக்கும். அப்படியே பீரோக்கு மேலேயுமே எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுற திங்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே லாண்ட்ரி பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்கும். சேம் இன்னொரு பெட்ரூமில் இருந்தது இல்லையா, அதே மாதிரி மிரரோட ஒரு கபோர்டு இருக்கும். இதுலையுமே 5 ரோ இருக்கும். இந்த ரூம் வந்து நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்புற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டில் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, அப்படியே நம்ம வெளியில் போகணுன்னா அப்படியே இங்கே கிளம்புறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே அதுக்கு கீழே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, தம்பியோட ட்ரெஸ்ஸு, டயப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த டோருக்கு பின்னாடி ஒரு ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணணும்னா பண்ணிப்போம். அப்படியே அதுக்கு மேலே ஸ்டோரேஜ், இந்த ரூம்லையுமே ஸ்டோரேஜுக்கு ஏரியா கொடுத்துருப்பாங்க. இந்த ரூமில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கூட இங்கே கட்டில் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த ரூம் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது. ஒரு சிலர் வீடு கட்டணும் அப்படின்னு ஐடியாவில் இருப்பீங்க. ஒரு சிலர் வீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தேடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்கு கீழே ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆள் 3 தடவை ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.